நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான தேர்வு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்று பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால், எங்கு பார்த்தாலும் சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பும் ஊழியம் செய்யறவர்களுக்கு எதிர்ப்புமான ஒரு சூழ்நிலையிலே பவுல் அந்த பட்டணத்துக்கு எழுதுகிறார். நாங்க எல்லா பக்கத்திலும் நாங்க நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியத்திலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், எதிரிகளிலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஏன் சொந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளினாலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், அதிகாரிகளாலே நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றி அவர் பேசுகிறார். இதே போலதான் உங்க நிலை காணப்படுகிறதா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா சூழ்நிலையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணனே தெரியாம நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நீங்க எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் கலங்கி போகாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கலக்கம் அடைவதில்லை என்று பவுல் அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார் என்றால், அவர் அவ்வளவு விசுவாசத்திலே வளர்ந்திருந்தார். அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. கமாலியனுடைய பாதத்திலிருந்து வேதத்தை கற்று தேர்ந்தவர், எல்லா கலை நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டவர், வீரனுக்கு வீரன், சூரனுக்கு சூரன் என்பது போல எல்லாவற்றிலும் அவர் தேறினவர். ஆனால் அவர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து நமக்கு நெருக்கங்கள் வருவதில்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்தே தேவன் சில பாதைகளுக்குள்ளாக நம்ம நடத்துகிறார். பலவிதமான நெருக்கத்துக்கு நடுவுல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போறதே இல்லை. உன்னை பல பேர் நீ ஒடுங்கி போகணும்னு சொல்லி உன்னை நெருக்கலாம், உங்க குடும்பத்தையே அழிக்கணும், உங்க ஜெனரேஷனே, உங்களுடைய பிள்ளைகளே இருக்கக்கூடாது, உங்க தலைமுறையே இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை எல்லா பக்கத்திலும் நெருக்கலாம். வேலையில நெருக்கலாம், வீட்டுல நெருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க கணவன் உங்களை நெருக்கலாம், உங்க மனைவி உங்களை நெருக்கலாம், அல்லது உங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை நெருக்கலாம். பயப்படாதீங்க. நீங்க போகிற சபையில உங்களை நெருக்கலாம். ஒருவேளை நீங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னா ஊழியத்துக்கு விரோதமாய் விசுவாச பிள்ளைகள் உங்களை நெருக்கலாம். எப்பக்கத்திலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, உரலுக்கு ஒரு பக்கம் தான் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் இடி, ஆனா எனக்கு எல்லா பக்கத்திலையும் பிரச்சனை, இடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்துல நாங்கள் நெருக்கப்படுகிறோம். இந்த பவுலை உற்சாகப்படுத்துறதுக்கோ பவுலுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கோ ஆட்கள் இல்லை, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். ஆனா பவுல் சொல்றாரு, எப்பக்கத்துல எங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் நாங்க ஒடுங்கி போகிறதில்லை. இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கையை நீங்க சொல்றீங்களா? நான் ஒடுங்கி போவதில்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பட்டிருக்கிறது? கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. கலக்கம், கலக்கம், பயங்கரமான கலக்கம், குழப்பம். இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சேன்னு பயங்கரமான புலம்பல் கூறிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் வேதம் பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன்? மனம் முறிவடைய மாட்டேன். என்ன சொன்னா நான் அழுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையால் அவர்கள் பலவிதமான காரியங்கள் இடத்துல பேசி என் மனசை உடைக்கலாம். என் குடும்பத்தை பத்தி பேசினா நான் மனசு உடைஞ்சிருவேன்னு அவங்களுக்கு தெரியும். என் பெற்றோர்களை பத்தி பேசினா நான் மனம் உடைஞ்சு போயிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். என் பிரச்சனையை பத்தி பேசினா, என் பலவீனத்தை பத்தி பேசினா நான் மனம் உடைஞ்சு போயிடுவேன்னு தெரியும். அப்படின்னு என்னென்ன காரியங்களை பேசினா நம்ம மனம் உடைஞ்சு போயிடுவோம்னு அவங்களுக்கு தெரியுமோ, அந்த காரியத்தை பிசாசு பேசுறதுக்குன்னு கொண்டு வருவான். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதான்? மனம் முறிவடையக்கூடாதான், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ என்னன்னாலும் சொல்லு, என்னை ஒன்று பாதிக்காது, என்னை ஒன்று பாதிக்காது. பாருங்க, நெகேமியா காலத்துல நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்றான், ஒரு குழுவை உருவாக்கிட்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு சூழலை வருது பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் தான், தேவனுடைய வேலை தான், ஆனா பயங்கரமான நெருக்கம் சத்துருக்குடைய கையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவன் பார்த்து பயந்துட்டான். பயந்தோட அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் அவனை ஞானத்துல நிரப்புறார். ஒரு கையில ஒரு பட்டயத்தையும் ஒரு கையால வேலை செய்ய சொல்லு, ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை தூரத்துக்கு இத்தனை காவலாளிகளை நியமி, ஜாமக்காரர்களை நியமி அப்படின்னு சொல்லி தேவன்
ஞானத்தினால் நிரப்பி அதை செய்கிறார். ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு கையில பட்டயமும் இன்னொரு கையால வேலை செஞ்சாங்களாம். அப்படின்னா ஒருத்தர் ஒரு பாண்டை தூக்கணும், ஒரு மண்ணு மூட்டை தூக்கணும்னா 2 பேர் சேர்ந்து 2 கையை கொடுத்தாதான் தூக்க முடியும். ஏன்னா 2 பேர் கையிலும் 2 பட்டயம் இருக்குது. அப்படிதான் அவங்க வேலை செஞ்சாங்க. எவ்வளவு நெருக்கம் பார்த்தீங்களா? நீங்களும் இப்போ இந்த பட்டயத்தோடு கூட இருக்கிறது போல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். பாதுகாப்புக்கு எனக்கு எதுவுமே இல்லையா, என் சூழ்நிலை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை போல் இருக்கிறது என்று சொல்லி நீங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். இன்றைக்கு நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாம தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். தைரியமா அறிக்கையிடுங்க. எனக்கு எப்பக்கத்துல நெருக்கம் வந்தாலும் என் கூட இருக்கிறவர் என் நெருக்கங்களை விசாலமாய் மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லுங்க. என்னை யாரு கண்கலங்க வைத்தாலும் என் கண்ணீரை துடைக்கிறவர், அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்தவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார் என்று ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. உங்களை விட்டு பிசாசு ஓடி போவான். இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள நாள். நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க, பயப்படாதீங்க. நீங்க மனம் முறிஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலா இருந்து உங்க எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் நாளாக இருப்பதால். God bless you.